ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அவர்கள் பக்தர்களுக்கு புதிய வசதிகள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி இந்த இன்ஃபர்மேஷனில் பார்க்கலாம். அதுபோக திருப்பதியில் இன்று வேலைக்கிழமை என்பதால் வெறும் 7000 டிக்கெட் தான் கொடுத்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். தற்பொழுது வரைக்கும் ஸ்ரீவாரிமேட்டில் பக்தர்களுடைய டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. ஒன்றும் பெரிய லெவலில் கூட்டம் இல்லை. அதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், ஸ்ரீவாணி பிரேக் தர்ஷன் டிக்கெட்னு சொல்லுவாங்க. 10,500 உண்டான டிக்கெட், 10,000 டொனேஷன், 500 டிக்கெட் ஒரு நபர்களுக்கு. இந்த டிக்கெட்டை இப்போ இன்றைக்கி டிக்கெட் கேட்குறீங்கன்னா நாளைக்கு தான் அது அலோகேட் ஆகும். ஈவினிங் போல், இன்றைக்கி ஈவினிங் போல், நாளைக்கு தான், இன்றைக்கி ஈவினிங் போல் அலோகேட் ஆகும். நாளைக்கு தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த நடைமுறை மாற்றி டிக்கெட் கொடுத்த உடனே இப்போ லைனில் போய் நிற்கிறீங்களா, புதுசாக கவுண்டர் தந்துருக்காங்க, லைனில் போய் நிற்கிறீங்களா, பே பண்ணுறீங்களா, பண்ண உடனே உங்களுக்கு ஸ்லாட் டைம், என்றைக்கு தர்ஷன்ற டீட்டெயில் எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு நிமிடத்தில் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. திருமலையில் ஒரு 900 டிக்கெட் டெய்லியும், திருப்பதி ஏர்போர்ட்டில் 100 டிக்கெட்டும் டெய்லியும் கொடுக்குறாங்க. இது ஒரு நபர்களுக்கு 10,500 ரூபாய். 12 வயது கீழே குழந்தைகளுக்கு தரிசனம் தேவையற்றது. சாமானிய பக்தர்கள் தொலைதூரம் பெருமாளை பார்ப்பாங்க. இவங்க லக்கி டிப்பில் செலக்ட் ஆனால் சுப்ரபாத சேவைக்கு நம்ம குலசேகரன் படி வரைக்கும் போகும். அதே மாதிரி இந்த 10,500 கொடுத்து தர்ஷன் டிக்கெட் போகிறவங்க குலசேகரன் படி வரைக்கும் போகலாம். ஒரு விஐபி மரியாதைகள் கொடுப்பாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் இந்த அப்டேட் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கிங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அவர்கள் சொல்லியிருந்தாங்க நாங்கள் தனி கவுண்டர் திறக்க போகிறோம்னா அந்த பக்தர்களுக்கு அந்த வசதியாக இந்த கவுண்டர்களை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது, வழக்கம் போல் திருப்பதியில் இன்று காலை 2 மணிக்கு பக்தர்களுக்கு டிக்கெட் கொடுக்க தொடங்கினாங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸு காலை 2 மணிக்கு டிக்கெட் தந்தாங்க. இன்றைக்கே தரிசனம் பார்க்க டிக்கெட் வெறும் 7,000 தான் கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை டிக்கெட் எப்பயுமே அதிகாலை டிக்கெட் தரமாட்டாங்க. இன்றைக்கி காலையில் 2:51 நிலவரப்படி 1,905 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 4:10 மொத்த டிக்கெட்டும் 7,000 டிக்கெட்டும் காலி ஆகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் நாளை காலை 2 மணிக்கு பக்தர்களுக்கு டிக்கெட் வழங்கப்படும். வெள்ளிக்கிழமை என்பதால் வெள்ளிக்கிழமை தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 12,000 முதல் 14,000 டிக்கெட்டும், சனிக்கிழமை அதிகாலை டிக்கெட் 4 முதல் 7,000 டிக்கெட்டும் பக்தர்கள் வழங்க வாய்ப்புகள் இருக்குன்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு 2 மணிக்கு டிக்கெட் கொடுத்தோன்னா மேக்ஸிமம் காலையில் ஒரு 10-11 மணி இருக்கும் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் வேணும். டிக்கெட் காலையில் 2 மணிக்கு தரதா இருந்தாலும் 11 மணிலேருந்து பக்தர்களை கியூ லைனில் நிற்க வைப்பாங்க. இப்போ விஷ்ணு விவாசமாக இருக்கட்டும், பூதேவி காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், மழை வந்தால் கண்டிப்பாக நிலைமை தான் இருக்க டிக்கெட் வாங்குகிற இடத்துல கண்டிப்பாக லைனில் போய் நிற்கிறவங்க மழை வரும் காரணத்தினால கொடை எடுத்துகிட்டு போங்க என்ற கோரிக்கை அந்த நேரத்தில் உங்ககிட்ட வைக்கிறேன். வயதானவர்கள், முடியாதவங்க எல்லாமே மழைக்கு பயப்படுறவங்க எல்லாமே சீனிவாசன் காம்ப்ளெக்ஸுக்கு போயிடுங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்க நான் விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ஸ்ரீவாரிமேட்டில் காலை 6 மணிக்கு பக்தர்களுக்காக 3,000 இலவச டிக்கெட் வழங்கப்பட்டது. காலை 7:44 நிலவரப்படி 1,456 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 8:44 நிலவரப்படி 764 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக மீண்டும் காலை 11:30 மணி நிலவரப்படி ஸ்ரீவாரிமேட்டில் பக்தர்களுக்கு டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. 127 டிக்கெட் ஸ்ரீவாரிமேட்டில் அவைலபிலிட்டி இருக்குது. 11:26 நிலவரப்படி இந்த வீடியோ எடுக்கும்போது 11:35 என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். அதுபோக ஸ்ரீவாணி பிரேக் தர்ஷன் டிக்கெட் திருமலையில் வழங்கப்படும். இந்த ஃபஸ்ட் டைம் சொன்ன ஸ்ரீவாணி பிரேக் தர்ஷன் டிக்கெட், இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா 9,000 டிக்கெட் கொடுத்தாங்க. அதில் இஷ்யூடு, அதாவது 292 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இன்னும் 608 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலையில் நேரடி சர்வதர்ஷனுக்காக பக்தர்கள் மொத்தமாக 17 குடோன்களை தங்க வச்சுருக்காங்கன்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. 6 குடோன்களை திறந்து விட்டுருக்காங்க. 1 மணி நேரத்தில் 1,296 பேர் டிக்கெட் வாங்கியிருக்காங்க இலவச தரிசனத்துக்காக என்ற விஷயமும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். பக்தர்கள் வெயிட் பண்ணுற கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 6,723 பேர் வெயிட் பண்ணுறதாகவும், 2,500
529 பேர் பக்தர்கள் தற்பொழுது அதாவது 11:26 நிலவரப்படி திறந்திருக்காங்க என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ண தேஜோ சர்க்கிள் வந்து பக்தர்கள் நேரடி சர்வதர்ஷனுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பெரிய லெவலில் ஒன்றும் கூட்டல் அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை தேவஸ்தானத்து கையில் வந்து கிடச்சிருக்கு. நேற்று சாமி தர்ஷன் பார்த்தோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாகவே இருக்குது. அதாவது 13/11/2024 அன்று 66,446 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. 20,639 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 4,12,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கு. 2 குடன்களை பக்தர்களை தங்க வச்சிருக்காங்க. வெறும் 8 மணி நேரம் தான் நேற்று தரிசனம் பார்க்க ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 3.5 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3.5 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகலாம். மழை பெய்கிற நிலைமை இருக்குது. வருகின்ற பக்தர்கள் மழை பெய்கிற காரணத்தினால திருமலையில் நிறைய கலாடி பனி இருக்குது, ஃபாக் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலையில் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக தினசரி திருமலை சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் வழங்கப்படும். 14/11/2024 காலை 3:20 நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 966 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது வரைக்குமே திருமலை சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. 1 முதல் 1.5 மணி நேரம் நீங்கள் மேக்ஸிமம் கியூ லைனில் வெயிட் பண்ணாலே போதும். உங்களுடைய ரூம் புக்கிங்கை நீங்கள் பதிவு செஞ்சிடலாம் என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாலே போதும் ரூம் புக்கிங் பதிவு செய்ய. சரிங்களா. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வராகசாமி தரிசனம் செய்வதற்கு ஒரு 20 நிமிடம் வரை ஆகுது. லட்டு 6 லட்டு வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. லாக்கர் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. தாராளமாக வாங்கிக்கலாம். பெரிய லெவலில் க்ரௌட் எதுவும் இல்லை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். 2025 பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் இந்த வாரத்தில் தொடங்க புக்கிங் அடுத்த வாரத்தில் தொடங்க போகுது புக்கிங். அதை பற்றி உண்டான ஷெட்யூல் டீட்டெயில் இன்று வீடியோ 7:30 மணிக்கு கொடுக்குறோம். அதோட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 4 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அந்த 4 சந்தேகங்களை மட்டும் நம்ம ரீப்ளை பண்ணலாம். தொடர்ந்து சந்தேகங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம ரீப்ளை பண்ணலாம். அண்ணா, வைகுண்ட ஏகாதசி ஜனவரி எத்தனாம் தேதி வருகிறது? ஜனவரி 10ஆம் தேதி முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரை வைகுண்ட துவார தரிசனம் நடக்கும்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அந்த நாட்களுக்கு உண்டான டிக்கெட் மிக விரைவில் திறக்கப்படும். அண்ணா, எங்களுக்கு ஒரு சந்தேகம். நாங்கள் வந்து தர்ஷன் டிக்கெட் ஒரு ஆதார் கார்டில் சேம் டேட்டில் ஒன்றும் மறுநாள் பண்ண முடியுமா? என்ன ரூல்? பண்ண முடியாதுங்க. ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸை வச்சுட்டு ஒரு தரிசனம் மட்டும்தான் பார்க்க முடியும் ஒரு மாதத்துக்கு. ஆஃப்லைனில் ஆன்லைன்லேயும் ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். ஒன்று ஆஃப்லைனில் ஒன்று ஆன்லைனில் வேணால் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஏபிடிஆர்சியில் புக் செய்வதற்கு சாமி தரிசனம் செல்ல விளக்கம் சொல்லுவோம். ஒன்றும் இல்லைங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் சென்னை டு திருமலை போகிற ஏபிடிஎஸ்சி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா டிக்கெட்டை சேர்ந்து புக் பண்ணிக்கலாம். அதில் ஆன்லைனில் நீங்கள் பஸ்லேயே போயிட்டு அங்கே இறங்கி தரிசனம் பார்த்துடலாம். அவ்வளோதான தரிசனம். திவ்ய தரிசன டிக்கெட் எப்பொழுது அலிப்பிரி நடைபாதையில் தொடங்கும்? திவ்ய தரிசன டிக்கெட் என்பது தற்போது வரை வழங்கப்படவே இல்லை. ஸ்ரீவாரிமெட்டில் வழங்கப்படுவதே இலவச தரிசன டிக்கெட் தான். திவ்ய தரிசன டிக்கெட் என்றால் என்னன்னா 2019க்கு முன்னாடி கோவிட்டுக்கு முன்னாடி திருப்பதியில் கொடுக்குறது அலிப்பிரி நடைபாதையோ ஸ்ரீவாரி நடைபாதையோ அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒரு 1 முதல் 1.5 மணி நேரத்தில் விரைவான தரிசனம் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இப்போ ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்குற டிக்கெட்டை நீங்கள் வாங்கிட்டு திருமலையில் ஏடிஜி சர்க்கிள் போனாலும் சரி, திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட்டை வாங்கிட்டு காரில் ஏடிஜி சர்க்கிள் போனாலும் சரி 2 பேருக்கும் ஒரே தரிசன நேரம் தான் ஆகுது. அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தபடியாக அலிப்பிரி நடைபாதையில் திருமலையோட ஈஓ அவர்கள் விசிட் செஞ்சுருக்காங்க. எங்கே டிக்கெட் தரலாம், எப்படி தரலாம்னு விசிட் செஞ்சுட்டு அவரே முடிவு சொல்லியிருக்காரு. மிக விரைவில் நாங்கள் சாத்தியக்கூறுகளாக செக் பண்ணியிருக்கோம். மிக விரைவில் அலிப்பிரி நடைபாதையில் டிக்கெட் தரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்குள்ள டிஸ்கஷன் நடந்துட்டுருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. மிக விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போது திவ்ய தரிசன டிக்கெட் தருவாங்க, இல்லை இலவச தரிசன டிக்கெட் தான் அலிப்பிரி நடைபாதையில் காளி கோபுரத்தில் கொடுப்பாங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிட்டு அலிப்பிரி நடைபாதையில் போகணுன்ற ரூல்ஸ் கொண்டு வருவாங்களா என்ற விஷயம் எதுவும் தெரியவில்லை. வந்தால் கண்டிப்பாக அந்த அப்டேட் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் தொடர்ந்து வழங்கப்படுகிறது. தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க என்ற வேண்டுகோளை அவங்க கிட்ட வைக்கிறேன். இன்றைக்கி நைட் 7:30 மணிக்கு அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக பாருங்கள் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன்.